அனைவருக்கும் வணக்கம். சாம்சங் கேலக்ஸி M12 கிட்டத்தட்ட 10 நாளாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம கிட்ட இருக்கு. ஏன் அப்போவே அன்பாக்சிங் பண்ணலை அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங் கூடவே ரிவ்யூவும் சேர்த்தே கவர் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஏன்னா இது சாம்சங்குடைய பட்ஜெட் கேட்டகரியில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் பட்ஜெட் கேட்டகரியில் நாக் செக்யூரிட்டியோட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு யூஸ் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் சாம்சங் கேலக்ஸி M12 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங், அதோட இதில் என்னென்ன விஷயங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, இன்னும் என்னென்ன விஷயங்கள் பெட்டராக கொடுத்துருக்கலாம் எல்லாமே கவர் பண்ணிடலாம். ஸோ வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஸோ டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணாமல் குவிக்காக இதோட அன்பாக்சிங் பார்த்துலாம். ஸோ இதோட பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக சாம்சங் எப்படி ஒரு காம்பேக்ட் பாக்ஸ் கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் இருக்குது. இதோட சைடில் இதோட கண்டென்ட்ஸ் என்னென்ன இருக்குது பாக்ஸ்குள்ளே, இதோட ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சைடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டோரேஜ் வேரியன்ட் பிளாக் கலர், அதோட 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் நம்ம கிட்ட இருக்குது. அதே பின் பக்கமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. 6000 mAh பேட்டரி, குவாட் கேமரா, M12 டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே எப்போ மாதிரி சாம்சங் கேலக்ஸி M12 தான் மேலே ஃபர்ஸ்ட் இருக்குது. இதை ஓரம் வச்சிடலாம். சைடில் உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் சிம் எஜெக்டர் டூலும் இருக்குது. டாக்குமெண்டேஷன், வாரண்டி கார்டு எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது பாக்ஸ்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், அதுக்கப்புறம் டைப் சி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதுதான் பாக்ஸ்குள்ளே இருக்க கண்டென்ட்ஸ். ஸோ இப்போ ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இதுதான் சாம்சங் கேலக்ஸி M12. நம்ம கிட்ட இருக்க கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். இன்னும் 2 கலர்ஸ்லையும் இது அவைலபிளாக இருக்குது. எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மூணுமே நல்லா தான் இருக்குது கலர்ஸ். ஸோ இந்த பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சாம்சங் கேலக்ஸி A12 எப்படி இருந்ததோ அதே மாதிரி சாலிட் மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இது டூவல் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மேலே உங்களுக்கு ஸ்ட்ரைப்ஸோட கொஞ்சம் ரஃப் மேட் ஃபினிஷாக இருக்குது. அதே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்மூத் மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு டூவல் ஃபினிஷ் மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. கேமரா மாடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா, எந்த பம்புமே இல்லாமல் LED லைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை நான் டிபியூ கேஸ் இல்லாமல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மேட் ஃபினிஷ் அப்படிங்கிறதுனால எந்த ஸ்க்ராச்சஸுமே இல்லை, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மஜஸும் இல்லை. ஸோ துடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்பவே நல்லாயிருக்கு. சாலிட் பேக் பேனல் அப்படின்னு சொல்லலாம். அதே பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி கொடுக்கறதுனால கொஞ்சம் ஹெவியர் சைடில் தான் இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோன். 222 grams இருந்தது. பட் இருந்தாலுமே இதில் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. பொதுவாக மற்ற பிராண்ட்ஸில் 5000க்கு கொடுக்குற அளவுக்கு 6000ல சாம்சங் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இன்ஹேண்ட் ஃபீலாக இருக்கட்டும், கையில் ஹோல்ட் பண்ணும்போது ஸ்டர்டியாக இருக்குது. அதோட உங்களுக்கு மேட் ஃபினிஷ் அப்படிங்கிறதுனால ரொம்பவே கிரிப் நல்லா இருக்கு. ஸோ ஓவரால் பில் குவாலிட்டி ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வால்யூம் அப் அண்ட் டவுன் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராகவும் ஒர்க் ஆகுது. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாகவும் இருக்குது, அதே சமயத்தில் குவிக்காக இருக்குது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா 3.5mm ஆடியோ ஜாக், மைக், டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. மேலே நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. சைடில் சிம் கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இந்த சிம் கார்டு ஸ்லாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் தான். ஸோ நீங்கள் 2 சிம் கார்டு அதுக்கப்புறம் SD கார்டு ஸ்லாட் போட்டு நீங்கள் ஸ்டோரேஜ் தாராளமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதே ஃப்ரண்ட் பேனல் சாம்சங்குடைய இன்ஃபினிட்டி V நாட்சில் கொடுத்துருக்காங்க, இல்லைனா வாட்டர் ட்ராப் நாட்ச் அப்படின்னு சொல்லலாம். பெசல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் எப்படி மற்ற ஸ்மார்ட் ஃபோன் இருக்குமோ அதே மாதிரி கீழே உங்களுக்கு சின் கொஞ்சம் பெருசாக இருக்குது. சைடில் பெசல்ஸ் எல்லாம் ரொம்பவே தின்னாக இருக்குது. இதோட ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5 inches HD + TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. பொதுவாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நிறைய பிராண்ட்ஸ் ஆஃபர் பண்ணுறதில்ல. அது விவோவாக இருக்கட்டும், ஒப்போவாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் ரெஃப்ரெஷ் ரேட் அதிகமாக கொடுக்கறதில்ல. பட் இதில் உங்களுக்கு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க எல்லாமே உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. TFT டிஸ்பிளேயில் ரொம்ப பிரைட் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு டீசென்ட் அவுட்புட்டோட வருது. பிளாக்ஸ் அண்ட் கலர்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் எல்லாம் நல்லா இருக்கு. இதில் வைட் 1 L1 சப்போர்ட்டும் இருக்கிறதுனால நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ், OTT பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே நீங்கள் வாட்ச் பண்ணலாம். 90 Hz இருக்கிறதுனால கேமிங் விளையாடும் போது இல்லை மற்றதெல்லாம் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணும்போது ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ ஓவரால் டிஸ்பிளே செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் HD+ கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் HD+லையும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ரொம்பவே நல்லா இருக்குது. கலர்ஸ் எல்லாம் நல்லா பிரைட்டாக இருக்குது. அதே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Exynos 850 கொடுத்துருக்காங்க. இதுவும் ஆக்டோகார் சிப்செட் தான், 8 nanometerல ப்ராசஸ் பண்ண சிப்செட். இதோட
இதோட Cortex A55 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி செக்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லைனா வந்து 90 ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டாக இருக்கட்டும் ரெண்டையுமே வந்து பெஸ்ட்டாக ஆப்டிமைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். 10 நாளாக நான் யூஸ் பண்ணும்போது பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 2 நாளைக்கு ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. இதில் 6000 mAh பேட்டரி இருக்குது, 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ 0 to 100% சார்ஜ் ஆக அப்ராக்சிமேட்டாக 2 hours 40 to 45 minutes ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு 3 மணி நேரம் அப்படின்னு கணக்கு பண்ணிக்கோங்க, அந்த அளவுக்கு ஆகுது சார்ஜ் பண்ணுறதுக்கு. பட் ஒன்ஸ் சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமிங் விளையாடினாலும் சரி, டே டு டே ஆக்டிவிட்டீஸ், நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க, எல்லாமே தாராளமாக எனக்கு வந்து 1.5 நாள் வந்து இது சார்ஜ் நின்றுச்சு. ஸோ அதனால் பேட்டரி பேக்கப் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. 90 ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டுடைய ஆப்டிமைசேஷனும் இந்த சிப்செட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கு. அகைன் கேமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு நார்மல் கேமராக இருக்குது. நான் கேண்டி கிரஷ் விளையாடுவேன், கால் ஆஃப் டியூட்டி இருக்கட்டும், ஃப்ரீ ஃபயராக இருக்கட்டும், லோ மீடியம் செட்டிங்ஸில் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. எந்த ஹீட்டிங் இஷ்யூஸுமே கிடையாது. ஐ ஹேண்ட் கிராஃபிக்ஸ் விளையாடணும், அதே நான் ஃபுல் டைம் கேமர் 24/7 கேமிங்காக அப்படிங்கும்போது உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நார்மல் டே டு டே யூசேஜ், அதுக்கப்புறம் நார்மல் கேமிங்கில் வந்து எந்த இஷ்யூஸும் இல்லை. பேட்டரி பேக்கப்பாக இருக்கட்டும், 90 ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டாக இருக்கட்டும், கேமிங்காக இருக்கட்டும், டே டு டே ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், இது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் ஹேண்டில் பண்ணுது. அதே கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாட் ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சல் GM2 சென்சாரோட கொடுத்துருக்காங்க. 5 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ், 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சாரோட வந்து ஃப்ரண்ட்டில் 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எடுத்த இன்டோர் பிக்சர்ஸாக இருக்கட்டும், அவுட்டோர் பிக்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை நைட்டில் எடுத்த பிக்சர்ஸாக இருக்கட்டும், டீட்டெயிலிங் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து போக்கோ M2 ப்ரோவோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கலர்ஸ் பாருங்கள், க்ரீன் எல்லாம் வந்து உங்களுக்கு M12 ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்குது. டீட்டெயிலிங்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே இந்த பிக்சரில் ஷேடோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா M12 ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்குது. டீட்டெயிலிங்கும் நல்லாயிருக்கு. சைட் பை சைட் கம்பேர் பண்ணும்போது வந்து உங்களுக்கு சாம்சங்கில் வந்து டீட்டெயிலிங் ரொம்ப நல்லாயிருக்கு. கலர்ஸ் வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காட்டல, ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு ஷார்ட்ஸுமே. அதே நைட்டில் எடுத்த ஷார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நைட் மோட் இல்லை, பட் இருந்தாலுமே இதில் டீட்டெயிலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. நாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே செல்ஃபி கேமரா 8 மெகா பிக்சல் எடுத்த சில ஷார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம், கலர்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணாமல் வந்து அந்த ஷார்ட்ஸுமே ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அதே வீடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம், ரொம்பவே கிளியராக இருக்குது. ஸ்டெபிலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த விலைக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. அதே ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு அதுவும் டீசெண்டாக இருக்குது. நீங்களே கேட்கலாம், லவுட் அண்ட் கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நான் இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தேன், அதுலேயுமே ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஸோ ஆடியோ குவாலிட்டி எந்த இஷ்யூஸுமே கிடையாது, நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இதில் கால் குவாலிட்டியும் செக் பண்ணி பார்த்துட்டு இன்கமிங்காக இருக்கட்டும், அவுட் கோயிங்காக இருக்கட்டும், வால்யூமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது. எந்த இஷ்யூஸுமே இல்லை. மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது, டைப் சி போட்டிருக்கு, நாக் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க, க்ளீன் UI இருக்குது. அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய SAR வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மினிமமாக இருக்குது. இது 0.54 வாட் பர் கேஜி ஹெட், 1.39 வாட் பர் கேஜி பாடி, ஒரு நார்மல் SAR வேல்யூவோட கொடுத்துருக்காங்க. அதே இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 10,999க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இதில் 1000 ரூபாய் கேஷ்பேக் ஆஃபர் இப்போவும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒருவேளை ICICI பேங்க் கிரெடிட் கார்டு யூஸராக இருந்தீங்கன்னா இதை 9,999க்கு நீங்கள் பேஸ் வேரியன்ட் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாம்சங் Galaxy M12 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஓவரால் அவுட்லுக், டிசைன் எல்லாம் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து ஃபினிஷ் பின்னாடி வந்து மேட் ஃபினிஷில் வந்து கிரிப் நல்லா இருக்குது, இன்ஹேண்ட் ஃபீல் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ஒரு நல்ல டிசைனோட கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பேட்டரி பேக்கப் 6000 mAh தாராளமாக 2 நாள் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ பேட்டரி பேக்கப் ரொம்பவே முக்கியம், அதுவும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நல்லா கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் 90 ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் கொடுத்துருந்தா இனிமேல் நல்லா இருந்திருக்கும். பட் 90 ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டில் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது டிஸ்பிளே. பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் எந்த இஷ்யூஸுமே கிடையாது, பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணுது. கேமரா அதுவும் வந்து ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. நாக் செக்யூரிட்டி பொதுவாக வந்து A சீரீஸில் கொடுக்கக்கூடிய நாக் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு க்ளீன் UI, எந்த அன்னெசரி ஆட்ஸ் கிடையாது, உங்களுக்கு ப்ளோட்வேர்ஸ் கிடையாது, யூசர் இன்டர்ஃபேஸும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ சாம்சங் Galaxy M12 இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.